அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் பெயர்ச்சி காரணமாக 2025 எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற போகின்றன. அதோடு மட்டுமல்லாது பாம்புவின் வால் பகுதியை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாகவும் தாமாக கிடைக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது என்ற இரு கிரக நிலைகளுமே சாயா கிரக நிலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மனித வாழ்வில் மறைமுகமாக பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதீத ஆற்றல் பெற்ற கிரகங்களாக நிச்சயமாக ராகு கேது இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் எப்படி நிலை கொண்டிருக்கிறாரோ அதே போன்று ராகு மற்றும் கேதுவும் சாயாமல் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகங்களுமே மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் சனி மற்றும் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது ராகு என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அப்படி மனித வாழ்வில் திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரை சாயா கிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எனவேதான் மற்ற கிரக நிலைகளை போல் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை ராகு மற்றும் கேதுவிற்கு உண்டு. என்றால் இந்த இரண்டு கிரகங்களும் அசைவதில்லை என்பதால் மற்ற கிரகங்களின் இயக்கத்தின் காரணமாக இந்த இரு கிரகங்களும் பின்னோக்கி செல்கின்றன. அதே போன்று மோட்சக்காரகரான கேது மன வலிமையையும் எதிர்மறையான சிந்தனைகளை குறித்து நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரக நிலைகளுமே மிக வலுவாக சுக்கிரன் மற்றும் சனியை நட்பு கிரகங்களாக பார்க்கின்றன. சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களையும் பகை கிரகங்களாக பார்க்கின்றன. புதன் மற்றும் குருவை சம கிரகங்களாக பார்க்கின்றன. இப்படி மற்ற கிரகநிலைகளை உங்களது பார்வையால் பல மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட பொதுவாக முதல் கிரகமாகிய ராகு கேதுவுக்கென தனியாக ஆட்சி வீடு என்பது இல்லை. ஆனால் அதே வேளையில் சக்சசிவ் முறைப்படியும் காலபுருஷனுக்கு அடிப்படையிலும் கணிக்கும் போது இந்த தருணம் என்பது ராகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். ஒரு வகையில் அவர் ஆட்சி பலம் பெறுவதற்கு இணையான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் கேது புதனின் ஆட்சி வீட்டில் இருந்து மிக வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க. சிம்மராசிக்குள் நுழைவதால் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் கேது நுழைகிறார். இப்படி இரு கிரக நிலைகளும் முரண்பாடான அமைப்பில் நுழைந்தாலும் கூட மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது வலுவாக 5ஆம் இடத்திலும் ராகு 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. குறிப்பாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் சப்தம பார்வை 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் மீது பதிகிறது. கேதுவின் சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் மீது பதிகிறது. எனவேதான் பூர்வ புண்ணியஸ்தானமும் லாபஸ்தானமும் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக 2025 ராகு கேது பயிற்சியானது அமைய போகிறது. குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் இந்த மாற்றத்தை சந்திக்க இருப்பதால் இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான நல்ல பலன்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். 1.5 ஆண்டுகள் தங்களுடைய சஞ்சார அமைப்பை வெளிப்படுத்த போகின்றன. அதிலும் குறிப்பாக ராகு மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது மேசராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி விரய சனியாக விரயஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் அமர்வது என்பது தானாக நடக்கக்கூடிய நல்லவை என்று
பல நிகழ்வுகளை எளிதாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் தானாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகு மற்றும் கேது செவ்வாயை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட இரு கிரகநிலைகளும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைவதுதான் இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பல்வேறு வகையான பணிகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறாருங்க. கேதுவின் அமைப்பால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தாமாக உங்களை தேடி வரங்க. லாபஸ்தானத்தில் ராகு அமர்வதால் குடும்ப வருமானம் இரட்டிப்பாக உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் ராகு கேதுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராகு லாபஸ்தானத்தில் அமர்வதால் நீண்ட நாள் மறுக்கப்பட்ட சலுகைகள் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருந்த எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய கேது நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துதல் தொழில் ரீதியான சிந்தனைகள்ல மிக சிறப்பாக செயல் வடிவம் கொடுத்து நல்ல முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் கூட ராகு லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் புது நம்பிக்கையும் தெம்பும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. 7.5 சனி துவங்கக்கூடிய இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் ஏற்படக்கூடிய கவன சிதறல்களை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ராகு விலக்கி விடுகின்றன. எனவே மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக ராகு மற்றும் கேது துல்லியமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை சிறு முயற்சியிலே தாமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். எனவேதான் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக 2025-26 ஆகிய ஆண்டுகளில் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பல்வேறு வகையான தோஷங்கள் தடைகளை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு கேதுவை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் திருமண தடைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேசராசிக்காரர்களுக்கு தாமாகவே